இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படுது ஆண்டவரை. Bind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. ஸோ இன்னைக்கு வந்து திரு தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 1வது அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம். 6 நாளில் அவர் வந்து உலகத்தை உருவாக்குன்றதை நம்ம வந்து கவனிச்சோம். 6 நாள்ல உருவாக்குறாரு. 7வது நாள் அவர் ஓய்வெடுக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனா அது காலையும் மாலையும் அப்படின்ற ஒரு விஷயமே இங்கே போடலை. காலையும் மாலை அப்படின்ற வார்த்தை இங்கே வந்து அவர் பயன்படுத்துவது கிடையாது. இது நம்ம அந்த ஓய்வு அப்படின்றது ஒரு நித்தியத்திற்கு ஆன ஒரு ஓய்வு. ஆனா அந்த பாவத்தின் ஆதாம் ஏவாள் பாவத்தின் வழியாக தான் ஒரு உடன்படிக்கையின் 7 அப்படின்ற நம்பர் அது வந்து ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். அந்த 7 அப்படின்ற ஒரு உடன்படிக்கை, இந்த உருவாக்கின எல்லாத்தோடையும் ஒரு உடன்படிக்கை கடவுள் வைத்திருந்தார். நம்ம அந்த உடன்படிக்கையை நம்ம வந்து அது ஆதாம் ஏவாள் வழியா, பாவத்தின் வழியா நம்ம வந்து அதை உடைச்சிருக்கோம். இப்போ அந்த சாபத்து தினத்தை கடவுள் வந்து ஓய்வெடுத்து எதனால, சாபத்து நாள்ல வந்து எதுக்காக அவர் ஓய்வெடுத்தார்? ஓய்வெடுத்தது அப்படின்றது அவருக்கு வந்து டயர்டா இருந்ததுனால கிடையாது. சரிங்களா? டயர்டா இருந்ததுனால கிடையாது. சில பேர் வந்து இது தவறாக கூட புரிஞ்சுக்கலாம். கடவுள் இந்த டயர்ட்னஸ் அப்படின்றது ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது. ஏசாயா 40வது அதிகாரத்தில் 28வது வசனம் எடுத்து வாசித்தீங்க, ரொம்ப தெளிவா போட்டிருக்கும். அவருக்கு இந்த டயர்ட்னஸ்ன்ற விஷயமே இல்லை அப்படின்ட்டு. வாசிக்கிறீங்களா? ஏசாயா 48ல் 28வது 40வது அதிகாரத்துல 28வது வசனம். உனக்கு தெரியாததா? நீ கேட்டதே இல்லையா? ஆண்டவர் என்றும் உள்ள கடவுள். அவரே விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர். அவர் சோர்ந்து போகார், களைப்படையார். அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவரு களைப்படைய மாட்டார். இந்த 7வது நாள் வந்து அவருக்கு ஏற்றபடியா அவர் நல்லது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? எல்லாம் வந்து அவர் அந்த நாளை வந்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். நீங்க முக்கியமா வந்து இப்போ கடவுளை நெருங்கி வரணும் விரும்புறீங்க, இந்த சாபத்து தினம் சண்டே அன்னைக்கு இயேசுவாண்டவர் உயிர் தெழுந்த நாள். இப்போ பழைய ஆகமத்துல இந்த ஓய்வு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சாட்டர்டே. ஆனா புது ஆகமத்துல அது வந்து சண்டே அன்னைக்கு. ஏன்னா இயேசுவாண்டவர் இறந்து அவர் உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு, அது சண்டே அன்னைக்கு தான் நமக்கு ஓய்வு நாள். ஆண்டவரின் தினம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு தினம் அது. ஸோ இந்த நாள்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட நாள். பல ஆசிர்வாதங்கள் நமக்காக அவர் பூசையில் நமக்காக வைத்திருக்கின்றார். நான் அன்னைக்கு ஒரு கவனிச்ச விஷயம், பல விதமான வரங்கள், பல விதமான ஆசிர்வாதங்கள் இந்த பூசையில, அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு பூசையில அதுக்காக நம்ம வந்து ஆர்வத்துடன் நம்ம வந்து அதை பங்கு பெறும்போது அந்த சண்டே அன்னைக்கு நீங்க பல ஆசிர்வாதங்களை நீங்க பெறலாம். பல வரங்கள், நான் அது சண்டே அன்னைக்கு பல வரங்கள், பெரிய மேலான வரங்கள், இந்த மாதிரிலாம் வரங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு அவர் வந்து எனக்காக தந்திருக்கின்றார். இந்த மாதிரிலாம் வந்து சில நேரத்தில் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அந்த அளவுக்கு வந்து வரங்கள் கடவுள் கையில இருக்கு. அன்னைக்கு அவரு எனக்காக வந்து நான் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு நான் வந்து நான் பெற்றிருக்கேன். பல பேர், நான் மட்டும் இல்லை, என் வாழ்க்கையில பல பேர் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அது அவர் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் அது ஒரு எடுத்துக்காட்டாக, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் அன்னைக்கு ஓய்வெடுக்கின்றார். நமக்காக. விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 8லிருந்து 11.
ம்? ஒரு கட்டளையை அவர் கொடுக்குறாரு. அந்த நாள் வந்து அவர் தூய்மை ஆக்கின ஒரு நாள். இயேசு ஆண்டவருடைய இறப்புனால அது தூய்மையாக்கப்பட்ட ஒரு நாள். வாசிக்கிறீங்களா? விடுதலை பயணநூல் 20வது அதிகாரம் 8லிருந்து 11. ஓய்வு நாளை தூயதாக கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமைப் பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகருக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசீர் வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆனால் அந்த நாள் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், அதான் ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கிற விஷயம். அன்னைக்கு நம்ம சரீரத்திற்கு கொடுக்கிற ஓய்வு, கடவுளோட இருக்கிற உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? ஏசாயா 58வது அதிகாரம், நேற்று கூட தியானிச்சோம்னு நினைக்கிறேன், 13வது வசனம் 14. அந்த நாள் ஞாயிறு அன்னைக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்கள் தான், பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம். பல திருமணங்களுக்கு செல்கிறோம், நம்ம பல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், பல விஷயங்கள் நமக்கு பிடிச்ச டிவி பார்க்குறோம், பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் கடவுளுக்கு அன்றைய நாளில் வந்து நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமா? சரீர அளவில் ஓய்வு எடுக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். 6 நாள் உழைச்சிட்டேன், ஒரு நாள் தான் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு நமக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். கடவுளுக்காக எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம்? ஏசாயா 58 13 14 வாசிக்கிறீங்களா? ஓய்வு நாளின் முறைமைகளினின்று விலகி செல்லாதே. என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாது இருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைமிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாது இருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையராகிய யாக்கோபின் உரிமைச் சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சில பேர் நம்ம மத்தியில் வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கு. ஞாயிறானா நான் இதை செய்யணும் அதை செய்யணும் நல்ல எண்ணங்கள் வச்சிருக்கிறோம். நான் வந்து அன்னைக்கு வந்து நான் கடவுளுக்கு நிறைய நேரம் செலுத்துவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஞாயிறு அன்னைக்கு நம்ம தேவையை பொறுத்த மத்தி தான் நம்ம வந்து நிறைய வேலைகள் வந்துடுது. இல்லை, நிறைய பேரை பார்க்கணும், நிறைய பேர் வந்து பேசணும், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கடவுள் வார்த்தைக்கு மாறாதான் செஞ்சு செயல்பட்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் போய்க்கலாம், கடவுள் புரிஞ்சுக்குவாரு. சில பேர் பூசைக்கே போறதில்ல. ஒரு அந்த மாதிரி சில பேர் வந்து பூசைக்கே போறதில்ல. அது வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். கடவுளை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயம். இதை விட வந்து வேற ஒரு விஷயமே கிடையாது. ஹெப்ரேயர் 10வது அதிகாரம் 25 26. சில பேர் வந்து பூசைக்கு போறது கடமை செய்யறதுக்காக மாதிரி தான். நான் இன்னைக்கு பூசைக்கு போயிட்டேன், அதுவும் வெளியில நின்றுவாங்க. என்ன பூசையில என்ன சொன்னாங்க, என்ன வசனங்கள் வாசிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து அவங்க மனசுல நிக்கவும் நிக்காது. அது அது அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதும் கிடையாது. ஒன்றும் அவங்க உணர்வே இல்லை. இறந்தவர்களாக வராங்க, இறந்தவர்களாக தான் போறாங்க. ஹெப்ரேயர் 10வது அதிகாரம் 25 26 வாசிக்கிறீங்களா? சில வழக்கமாக நம் சபை கூட்டங்களில் கலந்து கொள்வதில்லை. நாம் அவ்வாறு செய்யலாகாது. ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுவோமாக. இறுதி நாள் நெருங்கி வருகிறதை காண்கிறோம். எனவே இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். உண்மையினை அறிந்த பின்னரும் வேண்டாம் என்று நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பழியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும்
பகையும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளின் சீற்றமுமே எஞ்சிருக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதனால இது வந்து சாதாரணமான வசனங்கள் கிடையாது. தீர்ப்பளிக்கிற மாதிரி வசனங்கள்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி இன்னும் மாறலாம், நம்ம ஆசைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு தினமாக இல்லை. சில பேர் வந்து ஷாப்பிங் ஷாப்பிங் பண்றதுக்கு வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. பூசையில 1 மணி நேரத்துக்கு பதிலாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வந்து பூசையில எடுத்துட்டாங்கன்னா பூசையிலேயே வந்து சண்டை போடுவாங்க, ஆ புலம்புவாங்க, ஆ ஃபாதரை குத்தம் குத்தம் கண்டுபிடிப்பாங்க, குத்தம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உண்மையான ஒரு கடவுள் மேல ஒரு அன்பு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சடங்காக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன் அவங்க விரும்பப்படுற எல்லா விஷயங்களும் உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் நடந்துருச்சு. தேவைகள் எல்லாமே வந்து நடந்துருச்சு. ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ஒரு சடங்கு தான். கடவுள் மேல ஒரு உண்மையான ஒரு ஆழ்ந்த ஒரு அன்பு கிடையாது. ம். கடவுள் நமக்காக தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் இந்த ஓய்வு நாள் அப்படின்றது, அவரோட ஒரு உறவுக்கு வருவதற்காக கடவுள் தந்திருக்கின்ற ஒரு ஆசிர்வாதம் என்ற ஒரு எண்ணம் பல பேருக்கு கிடையாது. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆண்டவருடைய இரக்கம் யார் மேல இருக்கும்? திருப்பாடல் 103ல 17, 18 எடுத்து வாசிங்க. இரக்கம் யார் மேல இருக்கும்? நம்ம மேல மட்டும் இல்ல. அவர் வார்த்தைப்படி வாழுகின்றவர்களுக்கு நம்ம மேலேயும் நம்ம பிள்ளைகள் மேலேயும் அவருடைய இரக்கம் இருக்கும். திருப்பாடல் 103ல 17, 18 வாசிக்கிறீங்களா? ஆண்டவரின் பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும். அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் மீதும் பிள்ளைகள் பிள்ளைகளின் மீதும் இருக்கும். அவருடைய உடன்படிக்கையினை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாயிருப்போருக்கு அது நிலைக்கும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அத கருத்தாய் அவரு இதுதான் அவருக்கு பிடிச்சிருக்கா, இப்படிதான் செய்யணுமா, அதை புரிஞ்சுக்கிட்டு ஓய்வு நாள் அன்னைக்கு, ஆண்டவரின் தினத்தின் அன்னைக்கு நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து கடவுளுக்காக, கடவுள் விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செயலாற்றும் போது அது நமக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும், படிப்புக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம். ஆனா கடவுளோட விஷயத்திற்கு சில பேர் வந்து சண்டே அன்னைக்கு கூட வந்து கோயிலுக்கு வர மாட்டாங்க. படிப்புக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். அதுல கடைசியில் என்ன நடக்கும்? கடைசியில் என்ன நடக்கும்? படிச்சு 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 கடவுளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது அதுல வந்து பல வேதனைகள் வந்து வேதனைக்குள்ள பெரிய படிப்புலாம் படிச்சிருவாங்க. ஆனா வாழ்க்கையில தோல்வி மேல தோல்விகள் தான். தோல்வி மேல தோல்வி, பிரச்சனை மேல் பிரச்சனை தான். சமாதானம் இருக்காது வீட்டுல. ஏன்னா கடவுளோட ஒரு உறவு இல்ல. அது வீட்டுல வந்து அந்த உறவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கல. அதனாலதான் பல பல வேதனைகள், பல பிரச்சனைகள் நம்மளா விதைக்கின்றோம். பிள்ளைங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா பிள்ளைங்க தான் முதல் இடம். அவங்களதான் வந்து கடவுளாக பார்த்துட்டு இருக்கிறான். அது வந்து மிகப்பெரிய கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை உரிய விஷயம்ன்றது புரிஞ்சுக்க ஆண்டவர் அழைக்கிறார். கடவுளுக்கு இது வந்து பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுக்கிற ஒரு விஷயம். அவரோட ஒரு உறவுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு தூய்மையான ஒரு நாள், தூய்மையான ஒரு நாள் அப்படின்றத நம்ம பல நேரத்துல புரிஞ்சுக்கிறது இல்லை. பல நேரத்துல புரிஞ்சுக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஞாயிறுக்கு முன்னாடியே சாட்டர்டே வந்து எல்லா விஷயங்களும் நீங்க வந்து செஞ்சு முடிச்சிடணும். அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு, ஆண்டவரின் தினத்தின் அன்னைக்கு, ஞாயிறு அன்னைக்கு நம்ம எல்லா விஷயங்களும் முடிஞ்சிடும். சில பேரோட வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து வேற ஒரு விஷயமும் வந்து குக்கிங் கூட வந்து நம்ம எப்படியோ வெளியே வாங்கிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவர் நாளுக்குன்னு சொல்லி நம்ம இன்னொரு மேன்மையான ஒரு நாளாக வச்சிருப்பாங்க. மேன்மையான ஒரு நாளா வச்சிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஜெபத்திற்கு கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க, சீக்கிரமா வந்துருவாங்க. அது முழுமையாக பங்கு இருப்பாங்க. அன்னைக்கு என்ன அந்த வாசகங்கள், எல்லா வாசகம் முதல் வாசகத்துல இருந்து எல்லா வாசகங்களும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
அது இன்னும் அந்த பூசை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆண்டவரோட உறவாடுவதற்கு சில பேர்லாம் வந்து பூசை முடிஞ்ச உடனே டக்குன்னு ஓடிடுவாங்க. டக்குன்னு ஓடிடுவாங்க. ஏன்னா கடவுளோட ஒரு உறவு இல்ல. சடங்கு தான் அது. மற்றவங்கள பேசுறதுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம். கடவுள் நம்ம கூட வந்திருக்கிறாரு, அவரோட உறவாடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்ல. அவரோட பேசணும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். சரீரம் கடவுளோட ஆலயம். ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு. கடவுள் நம்மோட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு இல்ல. ம். மற்றவர்களை சில பேர் கஷ்டத்துல வேதனையில இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மற்றவர்களை உதவி செய்யணுன்ற ஒரு உதவி செய்யறது ஒரு நல்ல விஷயம். ஆனா உதவி மட்டும்தான், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்றது இல்ல. கடவுளுக்கு முதல் எடுத்து மற்றவர்களை உதவி செய்யறது அற்புதமான ஒரு விஷயம். சில பேர் இந்த தேவை இருக்கு, அந்த தேவை இருக்கு, எல்லாம் வந்து சண்டே அன்னைக்கு தான், ஓய்வு நாள் அன்னைக்கு தான் வந்து எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. கடவுளுக்கு ரெண்டாவது இடம் தான். இனி ம், அதுக்கப்புறம் வந்து புலம்ப வேண்டியது. அப்ப கடவுள் என்ன ஆசீர்வதிக்கல. கடவுள் நான் இவ்வளவு நாளா ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கடவுள் அப்புறம் கடவுள் ஆசீர்வாதமே காணோம் அப்படின்னு சொல்லி புலம்ப வேண்டியது. நம்ம செய்யற தவறுகள் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க ஹாபிஸ், அவங்க இந்த அன்னைக்கு சண்டே அன்னைக்கு வந்து அந்த ட்ரிப்பு போறோம், இந்த ட்ரிப்பு போறோம், அதுக்கெல்லாம் வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்கும். ஆனா ஆன்மாவுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்க சொல்றார் கடவுள். இன்னைக்கு நம்ம தொடக்க நூல் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் கடைசி சில விஷயங்களையும் நம்ம வந்து புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? 1வது அதிகாரத்துல 26வது வசனம். சரிங்களா? அதுல ம், ஆம், இங்க மூவுரு கடவுள். நீங்க இது 1வது அதிகாரத்துல 26வது வசனம். நம்ம வந்து சேர்ந்து இது உங்களை உருவாக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்ம இந்த 1வது அதிகாரத்துல 26வது வசனத்துல நீங்க இயேசு கிறிஸ்துவ ஆவியானவரை 3 பேர் மூவொரு கடவுளையும் நீங்க அங்க பார்க்கலாம். 1வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்துப் பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆளுவதற்கு அவர் வந்து கடவுள் வந்து நம்மள இந்த உலகத்தை தந்திருக்கிறார். இஸ்லாம் ரிலிஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதரோட இருக்கிற கடவுளோட இருக்கிற உறவு அப்படின்றது ஒரு அடிமை அடிமையாக தான். ஆனா கிறிஸ்துவத்துல தான் வந்து நம்ம கடவுளோட பிள்ளைகள், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு நம்ம விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மளை நேசிக்கின்றார். ம்? சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்கின்றது அவரை நேசிப்பதற்காக. மனித வாழ்வு அப்படின்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம் கடவுள் கண்ணிலையில். விலங்குகளை அந்த 6வது நாள் தான் விலங்குகளோட சேர்ந்து தான் நம்ம படைக்கப்படணும். ஆனா 7வது நாளுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளோட இருக்கின்ற ஒரு உறவுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். நம்ம எப்போ இந்த விலங்குகளை போல் இந்த உலக சார்ந்த விஷயத்திற்கு நம்ம அடிமையாக சொந்த ஆதாயத்தை மட்டும் நம்ம நாடி செல்லும் போது கடவுளை விட்டு நம்ம விலகி சென்று கொண்டிருக்கின்றோம். நம்ம விருப்பத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற நபர்களாக இருக்கும்போது, நம்ம விருப்பத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடவுள் ஆசீர்வாதம் நம்ம பெற முடியாது. கடவுள் பிள்ளைகளாக நம்ம வாழல. அதை இன்னும் கடவுள் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள அழைக்கிறார். சரிங்களா? நம்ம 21 ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிந்து கொள்ளலாம். 1வது அதிகாரம், தொடக்க நூல் 1வது அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கிறீங்களா? 1வது அதிகாரத்துல 29வது வசனம். அப்பொழுது கடவுள், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எதை வந்து உணவாக கடவுள் தந்தாரு? விதை தரும் செடிகள் பழமரங்கள். இந்த உயிரினம் அந்த மாதிரி வந்து தான் வந்து பொதுவா அவர் வந்து ஒரு தந்திருக்கிறாரு.
நீங்க வந்து தொடக்க நூல்ல 9வது அதிகாரம் நோவாவோட இருக்கிற ஒரு உடன்படிக்கையில் நீங்க வந்து இந்த உயிரினத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? அதனால சாப்பிடுறது அது பாவம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா அதை சாப்பிடாம இருந்தால் பல புனிதர்கள் கடவுளுக்காக இந்த விலங்குகளை, இந்த சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலாக நம்ம இந்த வெஜிடேரியன் அந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க சாப்பிட முடியும் அப்படின்னா, சில பேருக்கு சில அயர்ன் கம்மியா இருக்கு, அப்போ நீங்க வந்து இந்த பீஃப் இதெல்லாம் சாப்பிட வேண்டிய உங்களுக்கு தேவை இருக்கும். நான் இல்லைன்னா சொல்லலை. நம்ம எது சாப்பிடுறதுனால நமக்கு ஒரு மனது வந்து இதாகும் நான் சொல்ல மாட்டேன். இயேசுவாண்டவர் சொல்றாரு, எது எது உள்ள செல்கின்றதோ நம்மளை வந்து அஹ், அசுத்தப்படுத்தாது. அசுத்த எண்ணங்கள் நம்ம உள்ளத்திலிருந்து வருகின்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னு வந்து இயேசுவாண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது ஒரு அது ஒரு பல புனிதர்கள் இது மத்தேயு 15வது அதிகாரத்துல 10ல இருந்து 20 அவர் சொல்லியிருக்கிறார், நான் எது உள்ள செல்கின்றதோ நம்மளை வந்து அசுத்தப்படுத்தாது அவர் சொல்லியிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம இந்த விலங்குகள் சாப்பிடாம இருந்து நம்ம வந்து இப்போ இந்த முக்கியமா இந்த நோன்பு காலத்துல நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருந்து உங்களால ஜெபிக்க முடியும் அப்படின்னா, இன்னும் கடவுளோட உறவாடுவதற்கு இன்னும் கொஞ்சம் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு உதவியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் அஹ், ம், அனுபவிச்சிருக்கிறதுனால சொல்றேன். சரிங்களா? சில பல புனிதர்கள் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆம், ம், மத்தேயு 15வது அதிகாரம் 10ல இருந்து 20 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாயுக்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். போதும். பின்பு போதும். ஆமென். Praise the Lord. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா, எது நமக்கு உள்ள செல்கின்றதுன்றதை விட நம்ம இது நமக்கு இது வரும். ஆனா அதே நேரத்துல நமக்கு ஒரு உதவியாக இருக்கிற ஒரு விஷயம், சில இப்போ இந்த மீன் தவிர வேற பல விலங்குகள்லாம் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு சில கோபத்தை உண்டாக்குவதற்கும் சில இது உண்டாக்குவதற்கும் நமக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு ஆண்டவர் இறந்து வந்ததுக்கு அப்புறம், இறந்து உயிர்த்தெழுந்த அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து மீன் சாப்பிடுவார். ஸோ அது வந்து உங்களுக்கு மீன்லாம் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு பொறுமையை தரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. விஞ்ஞானத்துல சொல்றேன், ஒரு சயின்டிஃபிக்கா சொல்றேன். ஸோ நீங்கள் வந்து அது உங்களுக்கு பொறுமையாக கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்கணும், கோவப்படுறதுக்கு கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நான்வெஜ் கொஞ்ச நாள் வந்து இந்த இந்த மீட் கறி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மீன் அந்த மாதிரி வெஜ்ஜு அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க. அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உதவியாக இருக்கும். பொறுமையாக இருப்பதற்கு உதவியாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் தியானித்த விஷயங்கள் இருந்து சொல்கிறேன். அதுக்காக இது பாவம் அப்படின்றது கிடையாது. சில பேருக்கு வந்து சில தவறான எண்ணங்கள் இருக்கு. இந்த விலங்குகள் இந்த பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட்டா, இந்த பழைய ஆகமத்துல பன்னிக்கறி சாப்பிடக்கூடாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த பன்னிக்கறி எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட இது தப்பு அப்படின்ட்டு. அதான் இயேசு ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப தெளிவாக. எது நமக்கு உள்ள செல்கின்றதோ தவறான எண்ணத்தை கொடுக்காது. ஆனா தவறான எண்ணங்கள் ஆல்ரெடி இருக்கு. நமக்கு பொறுமை இல்ல. அப்போ இந்த விலங்குகள்லாம் சாப்பிடும்போது நமக்கு இந்த கோவங்கள்லாம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல இந்த நோன்பு நாள் பற்றியும் இந்த ஆஹ், நம்ம இப்போ தியானித்த சில விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர் பிரேக் ஆகுது கொஞ்சம் சொல்லுங்க. பிரதர் இந்த இப்போ பிசினஸ் பண்றவங்களா இப்போ சண்டே தான் வந்து எதனால ஓபன் பண்ணி வச்சா அவங்களுக்கு அதிகமா இருக்கணும். இன்னொன்று நர்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க அது உங்களுக்கு ஷிஃப்ட் பேஸ்ல அதுதான் போக வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த நல்ல மாதிரி கேள்வி. சூழ்நிலை முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி. இப்போ நர்ஸ் அப்படின்றது டாக்டரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அது வந்து ஒரு இரக்கத்தின் செயலாக இருப்பதனால் அவங்க அந்த மாதிரி செய்யலாம். ஆனா பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அது எல்லாம் இரக்கத்தின் செயலாக இல்லை.
சில பேர் சேல்ஸ், ஞாயிற்றுக்கிழமை தான் சேல்ஸ் பண்ணுவோம். சில பேர் வந்து இந்த இது அதெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் செய்யக்கூடாது. அது அது வந்து கடவுளுக்கு விருப்பம் கிடையாது. சில பேர்லாம் வந்து அதான் 7வது நாள் அப்படின்றது ஓய்வு நாள், சில இரக்கத்தின் செயல்கள் மட்டும்தான். இப்போ நீங்க வந்து சில பேர் போலீஸா இருக்கிறீங்க, சில பேர் வந்து இப்போ ஃபயர் ஃபைட்டரா இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து சில இரக்கத்தின் செயல்ல வந்துடும் அது. ஸோ அந்த மாதிரி செயல்களை தவிர பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுமே அவங்க வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு ஓய்வெடுக்க வேண்டியது அவங்களுக்கு அது ஒரு கட்டாயம்தான். ஆனா அதே நேரத்துல இப்போ நர்ஸா இருக்கிறாங்க, டாக்டரா இருக்கிறாங்க, அவங்க ஓய்வு நாள் அன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலனாலும் இன்னும் ஒரு நாள் வந்து கடவுளுக்காக ஒதுக்கி வைக்க வேண்டியது அவங்க கடமை. ஆன்மாவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளோட வாழை சொல்லு நாள் நம்ம வாழ்கின்றோம். கடவுள் சீசருக்கு கொடுக்க வேண்டியது சீசருக்கு, கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம நம்ம கடவுள் ஆசிரியர் நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டு ஒரு பயனே கிடையாது. ஜோஸ்லி, உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சா இல்லை இன்னும் தெளிவு தேவையா? தேக்கப்படாதுன்னு கேளுங்க. புரியுது பிரதர். எஸ் பிரதர், புரியுது. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சில பேர் வந்து நான் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு 2 வருஷம் கிட்ட வேலை செஞ்சேன். விப்ரோவில் இருக்கும்போது சாட்டர்டே சண்டே 24/7 கால் சென்டர். ஆனால் அதில் வந்து எனக்கு சமாதானமே இல்லை. கடவுள் எனக்கு அது நான் செய்த தவறை உணர்த்தினார். இந்த மாதிரி இந்த டிவைன் இல்லத்துக்கு வரும்போது தான் அந்த மாதிரி கடவுள் வெளிப்படுத்தினார். அப்போ தான் முடிவெடுத்தேன், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓய்வு நாள் வந்து எனக்கு வேலையே செய்ய வேண்டாம், எனக்கு இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு வேற ஒரு வேலையை தாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக எனக்கு வந்து வேற ஒரு வேலையும் கடவுள் வந்து தந்தார். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த மாதிரி பல பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் பல இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு ஈவன் இந்த ரெஸ்டாரண்ட் கூட சில இடத்துல ஓப்பன் பண்ணாமல் நான் பார்த்துருக்கேன். அவங்க அதுக்கேற்றபடியாக கடவுள் வந்து ஆசீர்வாதமாக அவங்கள வச்சிருக்கிறதும் நான் பார்த்துருக்கிறேன். சரிங்களா? அதனால நம்ம வந்து சண்டே அன்னைக்கு பிஸ்னஸ்னா அது ஓப்பன் பண்ணியே வச்சுக்கணும், ஓப்பன் பண்ணி இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. என் தம்பியே வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. இத்தனைக்கும் அவர் ஜிம் பிஸ்னஸ் அது அது அவர் வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு அது திறக்கிறது கிடையாது. சரிங்களா? ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுது ஆண்டவரே, bind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. God bless you. Have a nice day. Thank you. Praise the Lord, brother.